عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. وقال أيضا فاجعل أفئدة من الناس تهوي إليهم. وقال رسول الله صلى الله عليه وسلم والله إنك لخير أرض الله وأحب أرض الله إلى الله لولا أني أخرجت منك ما خرجت. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் முஃமின்களுக்கு உலகத்தில் வழங்கும் மாபெரும் பாக்கியங்களில் ஒன்று அவனுடைய இறையில்லமாம் கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று அதை தரிசித்து வருவதாகும். அல்லாஹ்வின் மீது ஆழமான பிரியத்தை உள்ளத்தில் கொண்டுள்ள அவனுடைய அடியார்கள் அவனை நேரில் காண முடியாத நிலையில் அவனுடைய இல்லத்திற்கு சென்று அதனை கண்குளிர கண்டு அதனை தவாஃப் செய்து அவனிடம் துஆ செய்வதன் மூலம் அவனை நேரில் சந்தித்ததை போன்று பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள். உலக முஸ்லிம்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நகரம் மக்கா. ஹஜ் என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமை. எல்லா கடமைகளையும் பூர்த்தியாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ். ஹஜ் செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். குறிப்பாக மக்காவிற்குள் நுழைய வேண்டும், அந்த மக்காவினுடைய மண்ணில் கால் பதிக்க வேண்டும், கஅபத்துல்லாவை கண்ணார கண்குளிர காண வேண்டும் என்ற ஆசை எல்லா முஃமின்களுடைய உள்ளத்திலும் நிறைவாக நிறைந்து இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக அந்த மக்காவில் ஒரு நாளாவது தங்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசை இல்லாத முஃமின் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நீங்கா இடம் பிடித்த ஒரு ஊர் என்று சொன்னால் அது மக்கா மாத்திரம்தான். வாழ்நாளில் உயிர் பிரிவதற்குள்ளாக ஒரு தடவையாவது இறையில்லமாம் புனித கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த மக்காவிற்கு சென்று விட வேண்டும் என்ற ஆசை பணக்காரர்களுக்கும் இருக்கும், ஏழைகளுக்கும் இருக்கும்.
அல்லாஹ் அவரவர்களுடைய ஆசைக்கு தகுந்தவாறு, அவரவர்களுடைய ஆர்வத்திற்கு தகுந்தவாறு நிச்சயமாக அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இதுவரை ஹஜ் செய்யாத நபர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவனுடைய இறையில்லமா கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய மக்காவையும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய ரவுதத்துல் ஜன்னா மதீனாவை கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, இதற்கெல்லாம் காரணம் மக்காவை நோக்கி நம்முடைய உள்ளத்தில் இவ்வளவு பிரியமும் நேசமும் இருப்பதற்குண்டான காரணம் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ஃபஜ்அல் அஃஇததம் மினன் நாஸி இல தஹ்வி இலைஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இந்த கஅபாவை நோக்கி, இந்த மக்காவை நோக்கி மனிதர்களில் பெரும்பாலானவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்து வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்ட துஆ இன்றளவும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா முஃமின்களுடைய உள்ளமும் அந்த கஅபாவை நோக்கி ஒரு காந்த சக்தி இழுப்பதை போன்று கண்டிப்பாக இழுத்துக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, அல்லாமா அஸ்மஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த ஆயத்தில் தஹ்வி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அரபியில் தஹ்வி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உயரமான மலையிலிருந்து ஒருவன் உருண்டு வந்தான் என்று சொன்னால் எந்தவிதமான தடையும் இல்லாமல் அவன் நேராக தரைக்கு வந்து விடுவான். அந்த அர்த்தம் தஹ்வி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அந்த தஹ்வி என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த ஆயத்திலே பயன்படுத்துகிறான். ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. கஅபத்துல்லாஹ்வை நோக்கி, அந்த மக்கா நகரை நோக்கி மக்களுடைய பெரும்பாலானோர்களுடைய உள்ளங்களை ஈர்த்துவை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஏராளமான இயற்கை தலங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். கோடை வாசஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஏராளமான இடங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஊட்டி, கொடைக்கானல், ஐஸ்லாந்து போன்ற பெரும் பெரும் மலைவாச ஸ்தலங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த மலைவாச ஸ்தலங்களை நோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால் ஒரு தடவை, 2 தடவை, மிஞ்சி போனால் ஒரு 5-6 தடவை அந்த இடத்திற்கு சென்றால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு சலிப்பு ஏற்படும். 2 தடவை இந்த இடத்துக்கு போயாச்சு, வேறு இடத்திற்கு போகலாம் என்றுதான் நம்முடைய உள்ளம் அடுத்த இடத்தை நோக்கித்தான் தேடுமே தவிர சென்ற இடத்தை நோக்கி பல தடவை நம்முடைய உள்ளம் தேடாது. ஆனால் அல்லாஹ் மக்காவிற்கு மாத்திரம்தான் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் ஒரு தடவை ஹஜ் செய்து விட்டு வந்தார்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவர்களுக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆர்வம் இயல்பாக ஏற்படும். காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ காந்த சக்தி. நிச்சயமாக பல தடவை ஹஜ் செய்தாலும் கூட மறுபடியும் அந்த மக்காவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக எழும். அது இதுவரையிலும் ஹஜ் செய்யாத நபர்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த மக்காவை, அந்த கஅபத்துல்லாஹை, அந்த மதீனாவை பார்த்து விட வேண்டும் என்ற அந்த பேராவல் கண்டிப்பாக எல்லோருக்கும் எழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மிக பாக்கியமான ஒரு இடமாக, ஒரு ஊராக அல்லாஹ் அந்த பூமியை ஆக்கி இருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே,
இம்ரான் இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சிறிய தந்தை சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 197 கடைசியாக ஹஜ் செய்தார்கள். அதுவரைக்கும் அவர்கள் செய்த ஹஜ் 70 ஹஜ். கடைசி ஹஜ் 70வது ஹஜ்ஜிலே சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொன்னார்கள், இந்த மக்காவினுடைய மண்ணில் 70 தடவை கால் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தடவை இந்த மக்காவிற்கு வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை எனக்கு கடைசி ஹஜ்ஜாக ஆக்கிவிடாது என்று ஒவ்வொரு தடவை ஹஜ் செய்கின்ற பொழுதெல்லாம் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். அல்லாஹ் எனக்கு 70 தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். 70வது தடவை இன்றைக்கு நான் ஹஜ் செய்திருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொன்ன அந்த சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 198 ரஜப் திரை 1 வஃபாத் ஆகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஆர்வத்திற்கு தகுந்தவாறு, ஆசைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, நிச்சயமாக பல தடவை நமக்கு ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பான். காரணம், மக்கா என்பது உலகத்தினுடைய நடுப்பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ கண்டிப்பாக முஃமின்களுடைய உள்ளம் காந்தம் ஈர்ப்பதை போன்று மக்காவை நோக்கி ஈர்த்து கொண்டே செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, குர்ஆனில் அல்லாஹ் மக்காவிற்கு 3 பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். முதலாவது பலதுல் அமீன், அபயமளிக்கக்கூடிய ஊர். எந்த விதமான பயமும் இல்லாத, அச்சம் இல்லாத நிம்மதியான ஊர் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நமக்கெல்லாம் தெரிந்த சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் மக்காவை சத்தியமிட்டு சொல்கிறான். அபயமளிக்கக்கூடிய ஊர் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கக்கூடிய ஊர் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே மக்காவை குறித்து சொல்லுவான். அதே போல உம்முல் குரா, நகரங்களின் தாய் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். அல் பலத் என்ற வார்த்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்படி மக்காவிற்கு அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொல்லக்கூடிய காரணம், அந்த மக்காவில் தான் அல்லாஹ்வுடைய இறையில்லமா கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். அன்பான பெருமக்களே, ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்காவிற்கு இவ்வளவு சிறப்புகள் வந்ததல்ல. இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மக்காவிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்கு காரணம், அந்த ஊர் அல்லாஹ் உம்முல் குரா, நகரங்களின் தாய் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித சஞ்சாரமற்ற அந்த மக்காவிலே முதலாக தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாருடைய துணையும் இல்லாமல் மனித சஞ்சாரம் இல்லாத அந்த மக்காவிலே கொண்டு சென்று விட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த ஊர் வர்சுக் அஹ்லஹு மினத் ஸமராத்தி, யா அல்லாஹ், இந்த ஊரை நீ அபயமளிக்கக்கூடிய ஊராக ஆக்கு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ அன்றிலிருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை அபயமளிக்கக்கூடிய ஊர் மக்கா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, குர்ஆனில் முதலாக மாற்றி அமைக்கப்பட்ட சட்டம் கிப்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு கஅபத்துல்லாஹ்வை கிப்லாவாக முன்னோக்கி தொழாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழும்படி அல்லாஹ் ஏவியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 16 மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுதாலும் கூட அவர்களுடைய ஆசை கஅபத்துல்லாஹ்வை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு தொழுகையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது ஜுஸுவிலே வரக்கூடிய அந்த ஆயத் கதனரா, அந்த சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத் கதனரா கதனரா, உங்களுடைய அந்த ஆசை, நீங்கள் வானத்தை நோக்கி நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி செய்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிய உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹை நோக்கி தொழுததாக வரலாறு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே மக்காவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னகி லஹைரு அர்தில்லாஹி, அல்லாஹ்விற்கு விருப்பமான சிறந்த ஊர் நீ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து சொன்னார்கள். வ அஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு விருப்பமான ஊர்களில் நீ நான் முதலிடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லௌலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, என்னுடைய சமூகம் என்னை உன்னிடத்திலிருந்து வெளியாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை விட்டு வெளியாக மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன ஊர் அவர்களுடைய சொந்த ஊரான மக்கத்துல் முக்கர்ரமா என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதங்கள் அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை நோக்கி காத்திருந்தார்கள். எப்பொழுது அல்லாஹ் கிப்லாவை மாற்றுவார் என்று காத்திருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் முதலாக மாற்றிய சட்டம் கிப்லாவினுடைய சட்டம். மக்காவை நேசிப்பது என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் அவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாகவே பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய அன்சாரி சஹாபி, மக்காவிற்கு வந்து பெருமானாருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மக்காவின் மீது அவ்வளவு விருப்பம் வைத்திருந்தார்கள், அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் வஃபாத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை கபருக்குள்ளே வைக்கின்ற பொழுது என்னுடைய முகம் கஅபத்துல்லாஹை நோக்கி இருக்க வேண்டும் என்று வசியத்து செய்தார் என்று சொன்னால், பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருப்பார் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, உம்முல் குரா, நகரங்களுடைய தாய் என்பதாக மக்காவிற்கு ஒரு பெயர் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவார். மக்காவை அல்லாஹ் படைத்ததற்கு பிறகுதான் இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பான். வல் அர்தி பஅத ذلك தஹாஹா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மக்காவை படைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பூமியை விரித்தான் என்பதாக குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. மக்காதான் உலகத்தினுடைய நடுப்பகுதி என்பதாக இந்த அறிவியல் சொல்லுகிறது. நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். முஸ்லிம்கள் ஹஜ் செய்யக்கூடிய மக்கா இந்த உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் மக்கா. இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாசி லல்லதி பக்கத முபாரகா பிபக்கத முபாரகா. மக்காவிற்கு இன்னொரு பெயர் பக்கா. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, உலகத்திலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் மஸ்ஜிதுல் ஹராம், பைத்துல்லா, கஅபத்துல்லா இருக்கக்கூடிய ஊர் மக்கா என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சிலாகித்து பேசுவார். அப்படிப்பட்ட அந்த சர்வலோக நிவாரணம் தரக்கூடிய, எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு ஹாஜி அவர் எப்பேற்பட்ட
கடின உள்ளம் உள்ளவராக இருந்தாலும் கூட அந்த கஅபத்துல்லாஹ்வை முதல் முறை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய கண்களில் இருந்து அவரை அறியாமலேயே கண்ணீர் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த மக்காவிலே நடக்கின்ற பொழுது செருப்பில்லாமல் நடந்ததாக வரலாறு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், மக்காவிலே இருந்த காலமெல்லாம் செருப்பில்லாமல் நடந்ததாக வரலாறு. மதீனாவிலே இருந்த பொழுதெல்லாம் செருப்பில்லாமல் நடந்ததாக வரலாறு. அவ்வளவு நேசத்தை, அவ்வளவு பிரியத்தை அந்த மக்காவின் மீது அவர்கள் வைத்திருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள், எத்தனையோ ஹாஜிமார்கள் கஅபத்துல்லாஹ்விற்கு முன்னால் என்று அவர்கள் புகைப்படம் எடுப்பதும் வீடியோ கால் பேசுவோம் என்பது கஅபத்துல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவதற்கு சமம். அன்பான பெருமக்களே, எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டுமே தவிர, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த இடத்திற்கு சென்று போட்டோ எடுப்பதோ வீடியோ எடுப்பதோ கஅபத்துல்லாஹ்வினுடைய மக்காவினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய செயல். வாய்ப்பு கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கு நாம் அந்த இடத்தில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தவாஃப் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தவாஃப் செய்ய வேண்டும். எவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இபாதத்துகள் செய்ய வேண்டும். ருக்குனே யமானி என்ற ஒரு இடம் இருக்கிறது கஅபத்துல்லாஹிலே. அந்த ருக்குனே யமானியிலே 70 மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருப்பான். அந்த இடத்திலே ஹாஜிமார்கள் எவ்வளவு துஆ செய்கிறார்களோ அந்த துஆவிற்கு ஆமீன் சொல்லக்கூடிய பொறுப்பு அந்த 70 மலக்குமார்களுக்கு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட புண்ணிய பூமியான அந்த மக்காவிற்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள், சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த இடத்தை எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். எவ்வளவு தவாஃப்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தவாஃப்கள் செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைத்தது ஒரு தடவைதான், மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்லுவோமா என்பது அது அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே அந்த மக்காவினுடைய சிறப்பை, அந்த மக்காவினுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி அந்த மக்காவினுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 இடங்களுக்கு மட்டும்தான் ஜியாரத்து செய்ய வேண்டும். நன்மையை நாடி 3 இடங்களுக்கு மட்டும்தான் ஜியாரத்து செய்ய வேண்டும். மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸ், இந்த 3 இடங்களுக்கு மாத்திரம்தான் நன்மையை நாடி ஜியாரத் செய்வது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய கடமை. எனவே அப்படிப்பட்ட புண்ணிய இடமான ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 நன்மையை பெற்றுத் தரக்கூடிய அந்த புண்ணிய பூமியான கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த மக்காவினுடைய மாண்பை விளங்கி அந்த மக்காவில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த மக்காவினுடைய அந்த மாண்பை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.